ஹே ஆல் வெல்கம் டு டிகே டைரிஸ். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணார்லேருந்து தேக்கடிக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸான வீடியோவில் நான் வந்து மூணாரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் எப்படி போகலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். அதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் தேக்கடியில் போய் நாங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் குமிலியில் நைட் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அது இந்த ஹோட்டல் தான். ரூம் வந்து அமௌண்ட் வந்து 1000 rupees தான். ஏன்னா நாங்கள் எப்போதும் ரூமுக்கான அமௌண்ட் கம்மியாக தான் கொடுப்போம். ஏன்னா அப்போ தான் மற்ற செலவுகளை நம்ம கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படின்றதுனால. அண்ட் இப்போ நான் போயிட்டுருக்கிறது ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஒரு இட்லி 40 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நாங்கள் டிஃபன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் கேம்ப் தான் போனோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணியிருந்த இடம் வந்து முல்லை பெரியார் அணை. அங்கே தான் பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, போகவே முடியாதுன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் நம்பலை, அங்கே போய் பார்த்துட்டு வரலான்னு தான் நினச்சோம். பட் அவர் வந்து உண்மையிலே அங்கே எதுவுமே இல்லைம்மா, நீங்கள் 2 hours 3 hours வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், அகைன் நீங்கள் எலஃபண்ட் கேம்ப்லேயே வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ எலஃபண்ட் ஷவர் அண்ட் ரைட் நான் போனேன், என் ஹஸ்பண்ட் ரைடுக்கு மட்டும் வந்தாங்க. ஸோ எலஃபண்ட் ரைட் அண்ட் ஷவருக்கு அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500, வெறும் ரைடுக்கு மட்டும் 700 ஆச்சு. ஸோ நாங்கள் பே பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு 20 minutes கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து யானை வந்து ஷவர் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் உள்ளே வந்து ஷவர் முடிச்சுட்டு எலஃபண்ட் ஷவர் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் எலஃபண்ட் ரைடுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் வெளியில் வந்துட்டோம். ஸோ நம்ம வெளியில் வந்து எலஃபண்ட் ரைடு பண்ணிவிட்டு அகைன் வந்து யானைக்கு ஃப்ரூட்ஸோ இல்லாட்டி அந்த யானைக்கு காசோ கொடுத்தோன்னா அது முன்னாடி நின்று நம்ம ஒரு 2-3 பிக்சர் எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஸோ நம்ம வந்து பிக்சர் எடுத்துக்கிட்டு வெளில வந்துடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஷவர். இந்த மாதிரி தான் நமக்கு ஷவர் பண்ணும். ஒரு 15 times நமக்கு பண்ணுன்னு சொல்லுவாங்க. 15 times பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. பாகன் கிட்ட நீங்கள் வந்து என்ன 15 times பண்ணலையே அப்படின்னு கேட்கவும் முடியாது. ஸோ அங்கே உள்ளவங்களாம் கொஞ்சம் இதுவாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் தேக்கடி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலஃபண்ட் கேம்ப் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அதே மாதிரி மூணாரில் வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி மாதிரி அங்கே இருக்காது. பெஸ்ட்டுனா தேக்கடின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் தேக்கடியில் தான் எலஃபண்ட் கேம்ப் வந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது இடையிலே வந்து பக்கத்தில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ த மஸ்ட் விசிட் ஸ்பாட்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னா ஸ்பைஸ் கார்டன். எங்களை ஒருத்தர் அப்ரோச் பண்ணி வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா ஸ்பைஸ் கார்டனுக்கு என்ட்ரி வந்து 100 மட்டும் கொடுங்க, உள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜீப் சஃபாரி இங்கே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னார். நாங்கள் உள்ளே போய் எல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலதெல்லாம் கேட்டுட்டு இங்கே வந்து அவங்க ஷாப்பும் வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். விருப்பம் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, அது கம்பல்சரி கிடையாது. அண்ட் நாங்கள் சாப்பிட்டோம். மதியம் சாப்பிட்டுட்டு ஜீப் சஃபாரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜீப் சஃபாரி கிளம்பிட்டோம். ஜீப் சஃபாரி ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து கூர்க்கு போயிருக்கும்போது. பட் கூர்க்கு போயிருக்கும்போது ஆஃப் ரோடு அவ்வளோவா ஒன்றும் த்ரில்லிங்காக இதுவாக இல்லை. பட் இந்த வாட்டி ஆஃப் ரோடு வந்து செமையாக இருந்தது. ரொம்ப குண்டு மேடு அந்த மாதிரி நிறையா இருந்தது. ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். 2 வியூ பாயிண்ட் காட்டினாங்க. அந்த 2 வியூ பாயிண்ட்லேயும் நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நிறைய வியூ பாயிண்ட் வந்து பெருசாலாம் இருக்காது, நல்லா காடு தான். ரிட்டன் வர வழியில் வந்து நாங்கள் யானை பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் யானையெல்லாம் நாங்களால் பார்க்க முடியல. பட் மான் இருந்தது. மானை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரைடு ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் வந்து தேக்கடி பிளான் பண்ணிங்கன்னா அந்த முல்லை பெரியார் லேக் மஸ்ட் விசிட் அண்ட் வந்து எலஃபண்ட் கேம்ப் மஸ்ட் விசிட். ஸ்பைஸ் கார்டன் ஆன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்.